நாராயணாங்கிற விதைய நாரதர் போட்டார். நாராயண பலம் இருக்க அது அஜாமிளனுக்கு கிடைச்சது. ஒவ்வொருத்தருக்கும் மனசுல அநேக ஆசைகள். இது எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்றதுக்கு நீ வேற சாதனங்களே தேட வேண்டாம். உனக்கு என்ன அபிலாஷை இருந்தாலும் நேர பகவான்கிட்ட சொல்லு. எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கூட, அந்த குழந்தைக்கு உன்னுடைய திருநாமத்தையே வைக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டான். நாம் என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் அதை அனுகிரகம் பண்ற ஒரு மூர்த்தி பெருமாள். இவர் பிரார்த்தனை பண்ணினபடியே குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஸ்ரீனிவாசன் பேர் வச்சார். நாரதர் விதை போட்டதும் நாராயண வெம்போ, நாராயணாங்கிற விதையை தான் போட்டார். நாராயணாங்கிற விதைய நாரதர் போட்டார். நாராயண பலம் இருக்க அது அஜாமிளனுக்கு கிடைச்சது. தாசர் சொல்றார், காமித பல வெம்போ, உனக்கு மனசுல என்ன அபிலாஷம் இருக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் மனசுல அநேக ஆசைகள். அது வேணும் இது வேணுங்கிற ஆசை. இது எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்றதுக்கு நீ வேற சாதனங்களே தேட வேண்டாம். ஹோம நேம ஜப தபஜாக்கு அதெல்லாம் வேண்டாம். உனக்கு என்ன அபிலாஷை இருந்தாலும் நேர பகவான்கிட்ட சொல். அவனுடைய நாமத்தை சொல். காமித பலவெம்போ நாம ஒந்திரலாகி, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அந்த நாமமே கொடுக்கும். அவனுடைய கிருபையை வாங்கி கொடுக்கும். பகவானுடைய ஒரு கிருபையை வாங்கி கொடுக்கும், நாமமே கொடுக்கும். அப்படி தாசர்வாள் ஒரு அழகான ஒரு கீர்த்தனம் பண்றார் நாம பிரபாவத்தை. இன்னைக்கும் கர்நாடக தேசத்துல விருத்திம் கர்நாடகே கதா அப்படிங்கிறா பக்தி தேவி. உற்பன்னா திரவிடே ஜாகம் பாகவதத்தில் சொல்லும், பாகவத மகாத்யத்தில் சொல்லும் பொழுது, நான் திராவிட தமிழ்நாட்டில் அவதாரம் பண்ணினே, கர்நாடக தேசத்தில் வளர்ச்சி அடைஞ்சு விருத்திம் கர்நாடகே கதா. காரணம் என்னன்னா அநேக பக்தர்கள், வியாசராஜர் அவருடைய சிஷ்யர்கள், எத்தனை பக்தர்கள், அத்தனை பேர் பக்தி பிரச்சாரம் பண்ணி 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 கர்நாடக தேசம் அவ்வளவு ஒரு பக்தி பிரதேசம். அந்த கர்நாடக பக்தாள் அநேகமா பாண்டுரங்க பக்தாளா இருப்பார். காரணம் மகாராஷ்டிர தேசம் கர்நாடக தேசம் பார்டர்ல, மகாராஷ்டிரால கர்நாடக பார்டர்லேருந்து 40 கிலோமீட்டர்ல இருக்கிற க்ஷேத்திரம் தான் பண்டரிபுரம். அதனால அநேகமாக கர்நாடகா மாதிரி தான் அது அவளுக்கு பண்டரிபுரம். இன்னும் சொல்ல போனால் கர்நாடகமாக தான் இருக்கும். பண்டரிபுரத்துலேருந்து 70 கிலோமீட்டர் பார்த்தோம்னா ஜலக்கின்னு ஒரு ஊர் இருக்கு. வண்டியில் போகும்போது அந்த வழியாக தான் போகும். அந்த ஊரில் பார்த்தாலே அவள் மகாராஷ்டிரா ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாள். ஆனால் கர்நாடகா அவளுடைய ஆச்சாரங்கள்லாம் மகாராஷ்டிரா ஆச்சாரமாக இருக்கும். அந்த வேஷபூஷணங்கள் கூட மகாராஷ்டிரா ட்ரெஸ் தான் இருக்கும். ஏன்னா பண்டரிபுரம்ங்கிறது கர்நாடகா பார்டர்லேருந்து 40 கிலோமீட்டரில் மகாராஷ்டிராவில் இருக்கிறது ஒரு க்ஷேத்திரம். தாசருடைய அப்பாவுக்கு வரதப்ப நாயக்கன் பேர். கல்யாணமாகி ரொம்ப நாட்கள் ஆகியும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கு. திருமலையில பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். திருமலை ஸ்ரீனிவாசன் தான் இவாளுக்கு குலதெய்வம். பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார் ஸ்ரீனிவாசன், எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கூட, அந்த குழந்தைக்கு உன்னுடைய திருநாமத்தையே வைக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். நாம் என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் அதை அனுகிரகம் பண்ற ஒரு மூர்த்தி பெருமாள். இவர் பிரார்த்தனை பண்ணினபடியே குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஸ்ரீனிவாசன் பேர் வச்சார். உரிய காலத்தில் சமஸ்காராதிகள் எல்லாம் பண்ணி உபநயனம் பண்ணி வேதங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து அவருடைய தர்மம் என்ன, அவருடைய விருத்தி என்னன்னா வியாபாரம், ரத்னம் வியாபாரம்.
இந்த வியாபார தர்மங்களையும் தாசருக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல குடும்பத்து பெண்ணு லக்ஷ்மி பாயின்னு ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்பா அம்மா காலகதி அடைஞ்சுட்டான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.